ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற படம் நெவர் லெட் கோ. இதை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஆஜா. இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஹலே பெர்ரி, பெர்சி டாக்ஸி, ஆண்டனி பி ஜெங்கின்ஸ், மேத்யூ கெவின் ஆண்டர்சன், கிறிஸ்டியன் பார்க், ஸ்டெஃபனி லெவினே. இப்போ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்டேட் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் தமிழில் தான் பண்ணுவேன். உலகில் தமிழ் மக்களுக்கு தமிழில் ரிவ்யூ பண்ணணும் என்னோட ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாரர் சப்ஸ்டன்ஸா எதுவுமே இல்லை, ஒரு 2 சீனை தவிர. இது பிரிட்டிஷ் கொலம்பியா காட்டுக்குள்ள ஒரு அம்மா 2 பசங்க வசிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு காட்டேஜ் மாதிரி வீட்டில். அவங்க வந்து வெளியே போனா கூட அங்கே போக முடியாது. அங்கே வந்து ஒரு ஈவில்ன்ற அமானிய சக்தி அந்த காடு ஃபுல்லாக பரவி இருக்கும். இவங்களை சுற்றி இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அங்கே இருக்க பூச்சி அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க, மரப்பட்டைகளை சாப்பிடுவாங்க. இது மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க அப்படி வெளியே போனால் இடுப்பில் கயிறு கட்டினா எவ்வளோ தூரம் போகணுமோ போயிட்டு அவங்க அப்படியே வந்து இருப்பாங்க. இப்படி தான் அவங்களோட உயிர் வாழறதா இருக்கும். ஒரு வாட்டி இந்த பசங்க 2 பேர் வந்து சாமுவேல் அண்ட் நோலன். இந்த சாமுவேல் நோலன் 2 பேர் போகும்போது அவங்க கயிறு கட்டின்னு போகும்போது அவன் வந்து ஒருத்தன் வந்து கயிறு அவுத்து விட்டுருவான். நோலன் வந்து சாமுவேலோட கயிறை அவுத்து விட்டுருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அங்கேருந்து ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. அப்போ காப்பாற்றினோன்னா ஒரு ஈவில் மாதிரி ஒரு பாட்டி வந்து பேய் மாதிரி ஜோம்பி மாதிரி வரும். இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கூட்டு வந்து இந்த நோலனுக்கும் சாமுவேலுக்கும் ரொம்ப ஈகோ ப்ராப்ளம் வரும். நான் தான் அம்மா ரொம்ப நேசிக்கிறேன், நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசியாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இது வரும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அந்த ஹெலாபெல்லரி அம்மா வந்து இந்த ஹெலாபெல்லரி வந்து ரூம்ல வந்து தாப்பால் போட்டோன்னே கயிறு இல்லாம அந்த பேய் வந்து இவங்க சாவடிக்க வரும். அப்ப இவளே சூசைட் பண்ணிப்பா, அவங்க அம்மா செத்துருவா. அப்புறம் இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா இந்த நோலனை பயங்கரமா ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவான், ஒரு மாதிரி பேய் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இந்த வீட்டை எரிச்சிருவாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை எரிச்சு அவங்க அம்மாவோட ஆவி மாதிரி வந்து அந்த நோலனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9/11 கூப்பிட்டு அவங்க வந்து காப்பாற்றி போயிடுவாங்க, நோலனை காப்பாற்றி போயிடுவாங்க. சாமுவேல் உயிரோட வந்தானா இல்லையன்றதான் படத்தோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஹாரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஹாரர். அது தவிர இந்த படத்துல வந்து சொல்ற மாதிரியோ இல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்துல கேமரா சூப்பரா இருந்தது. மற்றபடி இந்த படம் ரொம்ப வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாக்குறவங்க உஷாரா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேவைன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.